முன்னாள் அமைச்சர் எஸ். வேலுமணி உட்பட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் மனு அளிக்க வந்தனர். கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரிடம் மனுவாக அளித்தனர். அதிமுக கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன், கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மனர்ஜுனன், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி. ஆர். ஜி. அருண்குமார், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ. செல்வராஜ் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர் எஸ். பி. வேலுமணியுடன் மனுவை ஆட்சியரிடம் அளித்தனர். பின்னர் முன்னாள் அமைச்சர் எஸ். பி. வேலுமணி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து அடிப்படை வசதிகள் திட்டங்கள் நிறைவேற்றுவது குறித்து மனு அளிக்கப்பட்டது எனவும், கோவை மாநகராட்சியில் வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு போனளவை குறைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் கூறினார். கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரை இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படை திட்டங்களை நிறைவேற்ற கோரி நாங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு நேரடியாக கலெக்டரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தோம். இதில் குறிப்பாக கோவை மாநகராட்சியிலே மாநகராட்சி மட்டுமல்ல பேரூராட்சி எல்லா பக்கமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான வரி உயர்வு, அதே போல மின்கட்டண உயர்வெல்லாம் உங்களுக்கு நடந்தது தெரியும். பொதுமக்கள் அதில் மிக சிரமத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு மீண்டும் 6% சொத்து வரி உயர்வு, அதே போல கோவை மாநகராட்சியிலே தனியாக தீர்மானம் போட்டு 3% வரி உயர்வு. அதே போல இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைத்து சாலைகளும் இன்னைக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, எல்லா பக்கம் தண்ணி தேங்கி இருக்குது. தண்ணி தேங்கும் பொழுது பொதுமக்கள் நடக்கும் பொழுதோ வாகனத்தில் டூ வீலர் செல்லும் போதோ அந்த குழி எவ்வளவு ஆழம் என்று தெரியாது. ஆகவே நிறைய பேர் விழுந்து பார்த்தீங்கன்னா கை எல்லாம் சேதமடைந்து உயிருக்கு ஆபத்து ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அந்த சாலைகளை உடனடியாக செப்பனிட வேண்டும் என்று முக்கியமான கோரிக்கையாக வைத்திருக்கோம். அதே போல இந்த மழை வருகின்ற நேரத்தில் குளத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்க்காலெல்லாம் உடனடியாக மழைக்கு முன்னாடி சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும், தூர்வாரி இருக்க வேண்டும். அதையெல்லாம் சரியாக செய்யவில்லை. நான் 2 நாட்களுக்கு முன்னாடி கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் அதையும் சரியாக செய்யாத நேரத்தில் உடனடியாக செய்ய வேண்டும்.